வணக்கம். வெல்கம் டு வேலிவேல்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான காய்கறி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக இந்த குருமா செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட் பண்ண தேங்காய் 1 கப்பு எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் கசகசாவை வறுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் 3, தக்காளி 4 கட் பண்ணி அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சதும் இது கூட 1 வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை 1 கொத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1½ டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் பூண்டு நான் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு நான் எடுத்துருக்கேங்க. காலிஃப்ளவர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காலிஃப்ளவர் சேர்க்கும் போது உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே இந்த காய் நல்லா வதங்கணும். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது தக்காளியும் வெங்காயமும் அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. மிளகாய்த்தூள் வாசனை வராமல் இருக்கணும். நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்ததும் தேங்காயும் கசகசாவும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தேவையான அளவுக்கு சேர்த்து ஒரு மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 3 விசில் வந்ததும் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குருமா ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.